ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தென்மண்டல கவுன்சில் உறுப்பினர்களாக 2 அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்மண்டல கவுன்சிலில் சிஎம் விஜய் தலைமையில் தமிழக குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கவுன்சில் உறுப்பினர்களாக அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. தலைமை செயலாளர் சாய்குமாரும் கவுன்சிலில் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. காவிரி உள்ளிட்ட விவகாரங்களை கவுன்சிலில் எழுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தலைமை செயலாளர் சாய்குமாரும் கவுன்சிலில் இடம்பெற்றிருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக குழுவில் அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மண்டல கவுன்சில் என்பது 5 மாநிலங்களை உள்ளடக்கியதாக தமிழகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களோட ஒரு தென்மண்டல கவுன்சில் கூட்டம் என்பது மத்திய அரசால் அவ்வப்போது கூட்டப்பட்டு உட்கட்டமைப்பு வசதிகள், பாதுகாப்பு, சமூக நலன், சிறுபான்மையர் நலன், எல்லை பாதுகாப்பு விவகாரங்கள், நதிநீர் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விவகாரங்கள் எல்லாம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும். அந்த வகையில இந்த கவுன்சில் கூட்டத்துல தமிழக முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர்களா பங்கேற்பார்கள். அந்த வகையில தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில 2 அமைச்சர்கள் தென்மண்டல கவுன்சில்ல உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோரை நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் சாய்குமாரும் இதில் இந்த கவுன்சில்ல இடம்பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு புதிதாக அமைந்த பிறகு தென்மண்டல கவுன்சில்ல தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சர்கள் டிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். தென்மண்டல கவுன்சில் கூட்டம் அவ்வப்போது கூடி பல்வேறு விதமான மாநிலங்களில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் விவாதிப்பார்கள். அந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் தலைமையில இந்த உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்று தமிழக அரசுடைய நிலைப்பாட்டுகள் எல்லாம் எடுத்துரைப்பார்கள். அந்த வகையில தென்மண்டல கவுன்சில் கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக மத்திய அரசால் கூட்டப்படும். அந்த கூட்டத்தில் பங்கேற்பவருடைய முதலமைச்சர் தலைமையில உறுப்பினர்களுடைய நியமனம் செய்து தமிழக அரசு தற்போது அரசாணை என்பது வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தென்மண்டல கவுன்சில் உறுப்பினர்களாக 2 அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் தலைமை செயலாளர் சாய்குமாரும் கவுன்சிலில் இடம்பெற்றிருப்பதாக சிஎம் விஜய் தலைமையில் தமிழக குழு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.